Navigate up button. வணக்கம். பாத நமஸ்காரம், திருவடி சரணம், தயவு. தர்மம் செய்தோரை தடுத்து நின்றேனோ என்ற தலைப்புங்க. இது என்னன்னா, ஒன்று விருப்பு வெறுப்பு, அஃபெக்ஷன், பாசம், எதிர்பார்ப்பு, இது போன்ற லைக்கு டிஸ்லைக்கு, பாசம் அஃபெக்ஷன், எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷன், ஆசை, இதை போன்ற இதால தான் தர்மம் செய்யறத நம்ம தடுத்து நிறுத்துறோம். உயர்வு தாழ்வு பேதம் பார்க்கறது இதனாலையும் தடுத்து நிறுத்துவோம். அதனால உயர்வு தாழ்வு லாபம் நஷ்டம் இந்த இரட்டைகள் இல்லாமல் இருக்கணும். புகழ் இகழ் அவங்க கை நீட்டிட்டா அனைத்தும் ஒன்று அனைத்தும் சமம் அந்த பரபிரம்மம்னு நினச்சி கொடுக்கணும். யாரையுமே உயர்வு தாழ்வு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு மனம் புத்திக்கே இங்கே வேலை இருக்கக்கூடாது. தர்மம் செய்யறதுக்கு அப்படியே கொடுக்கணுங்க. அதை தடுத்து நிறுத்தினா அது மகா பாவம். அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்க மூலயமா ஒரு நல்லது நடக்குதுன்னா அதை தடுத்தே நிறுத்தக்கூடாது. அது எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும். ஏன்னா தர்மம் வள்ளல் பெருமான் பாடல்ல இதெல்லாம் உரைநடை பகுதியில் சொல்லியிருக்காரு. நல்லது செய்யறதுக்கு நிறைய தடைகள் வரும், கெட்டது செய்யறத ஒரு நொடியில் செய்யலான்ட்டு. அதனால புண்ணியம் செய்யவும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். நம்மளால தர்மம் செய்ய முடியலனாலும் தர்மம் செய்கிறவங்கள தடுக்கக்கூடாது. அந்த டைம் நம்ம மனசையும் மௌனமாக இருக்க பழகணும். அதே நாம் பெரிய நல்லது பண்ண மாதிரிங்க. நன்றி, வணக்கம், பாத நமஸ்காரம், தயவு.